இரா சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் உருவாகி இருக்கிற நந்தன் படம் எப்படி இருக்கு? முதல்ல இப்படி ஒரு படத்தை கதை களத்தை எடுத்துக்கிட்ட இரா சரவணனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஒரு கிராமம், ஒரு பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நாம சராசரியா நிறைய கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு எல்லாம் செய்தியில நம்ம படிச்சிருப்போம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு கொடியேற்று விழா ஸ்கூல்ல நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நாம பார்த்துருப்போம். ஆனா ஒரு அதிகாரத்துக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற தலித்தின மக்கள் வருவதை அந்த ஊர்க்காரங்க, கிராமத்துக்காரங்க ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கவே இல்லை அப்படிங்கிறத தான் பல கிராமங்கள்ல இருக்கிற விஷயங்கள் நமக்கு உணர்த்திக்கிட்டே வருது செய்திகளாகும். சமீபத்தில் நாம கடந்த 10, 15, 25, 40 வருடங்கள்ல பார்த்த விஷயங்கள் தான் இங்கே படமாக தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த படம் தான் நந்தன். ஒரு கிராமத்து பஞ்சாயத்து தலைவரா ஒரு ரிசர்வ் தொகுதி அப்படின்னு ஒண்ணு உருவாகுது. ரிசர்வ்னா என்ன? பெட்ரோல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ரிசர்வ் ஆயிடுதுல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும், ரிசர்வ் வார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்வதற்கே நேரம் எடுத்துக் கொள்கிற படிப்பறிவில்லாத அந்த தலித்தின மக்கள்ல இருந்து ஒரு டம்மி பீஸா சசிகுமாரை தனக்கு மேல இருக்கிற அந்த பண்ணையாள் நிப்பாட்டுறாரு. அவர் காலங்காலமா அவர் தான் அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்தவர். இன்னைக்கு ஒரு தலித்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்தோட இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்க ஏற்படுகிற பிரச்சனைகள் என்ன? அப்ப அதையெல்லாம் சகித்துக் கொள்கிற அந்த சசிகுமார் என்ன செய்கிறார்? அந்த சசிகுமாருடைய ஜாதியை சேர்ந்தவர்கள், குறிப்பா தலித் மக்கள் என்ன பாடுபடுறாங்க? தலித்துன்னு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத எந்த ஒளிவு மறைவோ இல்லாம, எந்த சினிமா ஜிகினாக்களோ இல்லாம நாம கடந்த 15 வருடங்கள்ல பேப்பர்ல, வீடியோக்கள்ல, டிவிக்கள்ல பார்த்த செய்திகளைத்தான் படமாக நமக்கு அப்படியே தொகுத்து கொடுத்திருக்கார் இரா சரவணன். இரா சரவணன் ஒரு பத்திரிகைக்காரராக இருந்தவர். விகடன்ல என்னோட சேர்ந்து பணியாற்றியவர். அப்படி விகடன்ல சேர்ந்து பணியாற்றிய காலத்துல அவர் எத்தனையோ கிராமங்களுக்கு சென்று வந்தவர். இன்னும் சொல்ல போனா தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவர் சோழ தேசத்தை சேர்ந்தவர். பல கிராமங்கள் அவருக்கு அத்துப்படியான விஷயம். அவர் இதுவரைக்கும் மண்டைக்குள்ள சேர்த்திருந்த விஷயத்தை எல்லாத்தையும் மொத்தமா ஸ்கிரீன்ல கொட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு இசையில ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஜிப்ரான் இந்த படத்துல முக்கியமான கவனம் இருக்கிறார். அதே போல சசிகுமாரை தவிர, பாலாஜி சக்திவேலை தவிர மற்ற நடிகர்கள் எல்லாமே ஏதோ அந்த ஊர்க்காரங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிற இயக்குனரை பாராட்டி தான் தீரணும். முக்கியமா அது உண்மையும் கூட. பல பேர் இந்த ஊர்க்காரங்களையே படத்தில் நடிக்க வச்சிருக்கார் இரா சரவணன். ஆனா அதே சமயத்துல சசிகுமாருடைய மனைவியாக வருகிற சுருதி பிரியசாமிங்கிறவங்க கிராமத்து மனுஷியாவே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் சொல்லணும். இந்த படத்துல ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற விஷயம் பெருசா இருக்கா அப்படின்னாக்க, கதை அதன் போக்கிலேயே போய்கிட்டே இருக்கு. அப்படிதான் நாம பார்க்கிற வழக்கமான படத்துல பார்க்கிற ஒரு அப்படிங்கிற மாதிரி திடுக்கிடலான ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம, ஒரு மனிதனுக்குள்ள நடக்கிற இயல்பான விஷயங்களையே அடுக்கடுக்கான விஷயங்களா கொண்டு போன விதம் தான் இந்த படத்தினுடைய பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன். நந்தன் அப்படின்ன உடனே நந்தன் சசிகுமாருடைய பேர் தான் நந்தன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நந்தன்கிற ஒரு கேரக்டர் ஒரு சீன்ல வந்துட்டு அடுத்த சீனுக்கு வந்துட்டு 3வது சீன்ல அவர் அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு, காணாம போயிடுறாரு, அவ்வளவுதான். ஆனா நந்தன்கிறது அந்த கேரக்டருடைய பேரைத்தான் படத்துக்கு வச்சிருக்காங்களா? இல்ல. சசிகுமார் சாருக்காக அந்த பேர் வச்சிருக்கலாமா? கிடையாது. ஏன்? நந்தன்கிறது தலித்துகளுடைய ஒரு குறியீட்டு பெயராக அன்னைக்கு ஒரு தலித் இனத்தை சேர்ந்த நந்தனார் அப்படிங்கிறவர் எப்படி 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரா வந்தாரோ, அதே போல நந்தன்கிற குறியீட்டுக்குள்ளார இருக்கிற அம்பேத்குமார் அப்படின்னு சொல்லப்படுகிற சசிகுமார் அவர்கள் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரா எப்படி உட்கார்றாரு? ஆனா அவர் உட்கார்றதுக்கே எவ்வளவு சிரமங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு பெரிய அரசியல் எல்லாம் தாண்ட வேண்டியிருக்கு, எவ்வளவு மேல்ஜாதிக்காரங்களை எல்லாத்தையும் கடந்து அங்க வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்திய தேசிய அரசியல் கட்டமைப்பினுடைய சாதிகளுடைய வடிவமைக்கப்பட்ட சாபக்கேடுங்கிறத தான் இந்த படத்துல இரா சரவணன் துணிஞ்சு சொல்லியிருக்கிறாரு. பாரஞ்சித் மாதிரியானவர்கள் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், மாரி செல்வராஜுகள் மாதிரி ஒருத்தங்க படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பக்கம்.
ஆனா இரா சரவணன் ரத்தமும் சதையுமா கண்ணுக்கு முன்னாடி பார்த்த விஷயத்தை நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு படத்தினுடைய ஆரம்பத்துல போடுறாரு. இப்படி பிரச்சனை நடக்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா நடக்கிற ஊருக்கு நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு டைட்டில் ஆரம்பிக்கிறாரு. படத்தினுடைய இறுதியில ராசா இரா சரவணா நீ கூட்டிட்டு எல்லாம் காமிக்கலாம் வேணாப்பா அப்படின்னு சொல்ற விதமாக பல பஞ்சாயத்து போர்டு தலைவர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை பல ஆண்களும் பெண்களுமா பேட்டி கொடுத்ததனுடைய நிறைவாக இந்த படம் முடிஞ்சு எந்திரிக்கும் போது நமக்கு ஏனோ மனசு கனத்து போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதி. இந்த படத்துல சசிகுமாருடைய ஆரம்ப கட்ட காட்சிகளும் அவருடைய வெள்ளந்தி குணங்களும் அவருடைய வெத்தலை பாக்கு போட்டு சிவந்திருக்கிற உதடு வாய் நாக்கு அப்படின்னா பார்க்கும்போது சப்பானியினுடைய இமிட்டேட்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. ஆனா சப்பானியாக இமிட்டேட் இல்லாம ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமத்து மனுஷன் அப்படிங்கிறதையும் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனைவி மூலமாக அவர் பல அறிவுரைகளை எல்லாம் கேட்டு 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 ஆண்ட பரம்பரை ஆண்டே ஆண்டேன்னு சொல்ற மாதிரி முதலாளி 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 விசுவாசத்தோட இருந்தவர் ஒரு கட்டத்துல எப்படி மனசு மாறுறாருங்கிறத எந்த ரத்தமும் சதையும் இல்லாமல் கத்தி குத்து அருவாள்லாம் இல்லாம சொல்லி இருக்கிற ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், ஒரு ஜாதி சப்ஜெக்ட், ஒரு தலித்துகளுக்கான ஒரு சமூக நீதிக்கான விஷயம். படத்துல இடையில சீமான சொருவுறாரு, சிறுத்தைகளும் வேணாம் புலிகளும் வேணாம்ட்டு விடுதலை சிறுத்தைகளை மையமிட்டு அந்த மேல்ஜாதிக்கார பாலாஜி சக்திகள் சொல்றாரு. இப்படி பல விஷயங்களை பார்க்கும்போதும் சரி, பாலாஜி சக்திகளுடைய கதாபாத்திரமும் சரி, இந்த படத்துல சசிகுமார் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரோ அதே போல பாலாஜி சக்திகள் மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். படத்துல ஒளிப்பதிவு ரொம்ப 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 நுட்பமாவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவாளருக்கு நம்மளுடைய கைகுலுக்கல்கள், எடிட்டிங் ஒர்க்கு நல்லாவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த எடிட்டிங் கிறிஸ்பா பண்ணியிருந்தா, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் படத்தை குறைத்திருந்தால் இன்னும் ரொம்ப பிரமாதமான படம் அப்படின்னு நாம இன்னும் சொல்லியிருப்போமோ என்னமோ தெரியல. பாடல்களுக்கு முக்கியத்துவம்லாம் கொடுக்காம எங்க தேவையோ அதை அந்த அளவுக்கு கொண்டு வந்த விஷயமும், படத்தினுடைய ஆரம்ப காட்சியில ஒவ்வொரு விதமான செருப்புகளும் பேக்டிராப்ல வாய்ஸும் வச்சிருக்கிற விதமும் செருப்பால் அடிச்ச மாதிரி பொலேர்னு இருக்கிற காட்சிகளாத்தான் நான் நினைச்சேன். மொத்தத்துல தன்னுடைய முதல் படமாக இருக்கட்டும், 2வது படமாக எடுத்த உடன்பிறப்பேவாக இருக்கட்டும், அந்த 2 படத்துல இரா சரவணன் என்னென்ன விஷயத்துல எல்லாம் சின்ன சின்னதா சறுக்கினாரோ அதையெல்லாம் இந்த 3வது படத்துல சரி பண்ணி சொந்த படமாகவும் தயாரிச்சிருக்கிறாரு இரா சரவணன், இயக்குனர் இரா சரவணன். அந்த இரா சரவணனுக்கு இந்த நந்தனுக்கு நான் எவ்வளவு மார்க் கொடுப்பேன் அப்படின்னா 100க்கு 42 44 மார்க் வரைக்கும் நான் கொடுக்கறதுக்கு தயார். இந்த படத்தை எல்லோரும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நந்தன் மனசை நோகடிப்பான், மனசை காயப்படுத்துவான், அதே சமயத்துல மனசை நிமிரச் செய்வான். வணக்கம்.